ஜூலை 27 இந்தியா தனது தலைசிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரை இழந்த நாள். அறிவியலால் இந்தியாவை உயர்த்தியவர், எளிமையால் உலகை வென்றவர், இளைஞர்களின் மனதில் கனவுகளை விதைத்தவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அந்த மகத்தான மனிதரின் புகழை போற்றி அவரது வாழ்க்கை பயணத்தை தெரிந்து கொள்வோம். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் 1931 அக்டோபர் 15ஆம் தேதி தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அவருடைய முழு பெயர் அவுல் பக்கீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம். அவருடைய தந்தை ஜைனுலாப்தீன். அவர் படகு வைத்திருந்தார். ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி மற்றும் அருகிலுள்ள பகுதிகளுக்கு மக்களை படகில் அழைத்துச் செல்வதே அவரது தொழில். அவருடைய தாய் ஆஷியம்மா. அவர் மிகவும் அன்பும் கருணையும் நிறைந்தவர். வீட்டிற்கு வரும் ஏழை மக்களுக்கும் உணவு வழங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார். கலாம் அவர்கள் கூறியபடி தனது வாழ்க்கையின் முதல் ஆசிரியர்கள் தன்னுடைய பெற்றோர்கள்தான். குடும்பத்தின் பொருளாதார நிலை மிகவும் சாதாரணமாக இருந்ததால் பல நாட்களில் 3 வேளை உணவு கூட கிடைக்காத சூழ்நிலை. ஆனால் வறுமை அவருடைய கனவுகளை ஒருபோதும் தடுக்கவில்லை. பள்ளிக்கு செல்வார். பள்ளி முடிந்ததும் ராமேஸ்வர ரயில் நிலையத்தில் வந்த செய்தித்தாள்களை வாங்கி அதிகாலை 4 மணிக்கே எழுந்து தொழுகை செய்து வீடு வீடாக சென்று விற்பார். இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஒரு நாளும் படிப்பை நிறுத்த நினைக்கவில்லை. ராமநாதபுரத்தில் உள்ள ஷ்வார்ட்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பள்ளி கல்வியை முடித்தார். கலாம் மிகவும் அமைதியான மாணவர். ஆனால் அவருக்கு கணிதமும் அறிவியலும் என்றால் உயிர். பள்ளியில் இருந்தபோது அவருடைய ஆசிரியர் ஒருவர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை நேரடியாக கடற்கரைக்கு அழைத்துச் சென்று விளக்கினார். அந்த ஒரு நாள் கலாமின் வாழ்க்கையை மாற்றியது. அன்று முதல் விமானங்களையும் விண்வெளியையும் பற்றி படிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். கல்லூரி திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பிஎஸ்சி இயற்பியல் இளங்கலை பட்டம் முடித்தார். பின்னர் சென்னையில் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடித்தார். MITயில் படிக்கும்போது அவரது திறமையை பார்த்த ஆசிரியர்கள் அவர் இந்தியாவின் சிறந்த விஞ்ஞானியாக வருவார் என்று நம்பிக்கை தெரிவித்தனர். அதன் பிறகு 1960இல் TRTOவில் விஞ்ஞானியாக சேர்ந்தார். பின்னர் இஸ்ரோவில் சேர்ந்தார். இஸ்ரோவில் சேர்ந்த பிறகு அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு கிடைத்தது. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுகலம் SLV-3 திட்டத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டார். 1979இல் அவரது முதல் முயற்சி தோல்வியடைந்தது. அந்த தோல்விக்கு பிறகு முழு பொறுப்பையும் இஸ்ரோ தலைவர் சதீஷ் தவான் ஏற்றுக்கொண்டார். ஆனால் 1980இல் மீண்டும் முயற்சி செய்தார். இந்த முறை ரோஹிணி செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. அன்று இந்தியா தனது சொந்த ஏவுகலத்தின் மூலம் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திய நாடுகளின் பட்டியலில் சேர்ந்தது. இந்த வெற்றி கலாமை உலகமே கவனிக்க வைத்தது. பின்னர் DRTOவிற்கு மீண்டும் திரும்பிய கலாம் இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் புரோகிராமுக்கு தலைமை தாங்கினார். இந்த திட்டத்தின் கீழ் அக்னி, பிருத்வி, ஆகாஷ், நாக், திரிஷூல் போன்ற பல முக்கிய ஏவுகணைகள் உருவாக்கப்பட்டன. இந்த சாதனைகளுக்காக இந்திய மக்கள் அவரை இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்க ஆரம்பித்தனர். 1998ஆம் ஆண்டு ராஜஸ்தானின் போக்ரானில் ரகசியமாக நடைபெற்ற அணுசோதனையில் கலாம் மிக முக்கிய பங்கு வகித்தார். இந்த சோதனை வெற்றியடைந்த பிறகு இந்தியாவின் பாதுகாப்பு வலிமை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது. இந்தியா உலகின் முன்னணி நாடாக மாற வேண்டும், அறிவியலில் முன்னேற வேண்டும், விவசாயம் வளர வேண்டும், தொழில்நுட்பத்தில் தன்னிறைவு அடைய வேண்டும். இதற்காகவே விஷன் 2020 என்ற திட்டத்தை உருவாக்கினார். அவருடைய கனவு வளர்ந்த இந்தியா. 25 ஜூலை 2002 அன்று இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாதவர். ஆனால் அனைத்து தரப்பு மக்களாலும் மதிக்கப்பட்டவர். அவர் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் அரண்மனையில் அமர்ந்து மட்டும் பணியாற்றவில்லை. அதற்கு பதிலாக நாடு முழுவதும் பயணம் செய்து மாணவர்களை சந்தித்து அவர்களுடன் உரையாடினார். ஒவ்வொரு பள்ளிக்கும் கல்லூரிக்கும் சென்று மாணவர்களிடம் பேசுவதை அவர் மிகவும் விரும்பினார். அவருடைய ஒவ்வொரு உரையும் ஒரு மாணவனின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு ஊக்கமளிப்பதாக இருந்தது. இதனால் மக்கள் அவரை பீப்பிள்ஸ் பிரசிடென்ட் என்று அழைத்தனர். 1981ஆம் ஆண்டு பத்மபூஷன், 1990ஆம் ஆண்டு பத்ம விபூஷன், 1997ஆம் ஆண்டு பாரத ரத்னா. இவை தவிர உலகம் முழுவதும் உள்ள பல பல்கலைக்கழகங்கள் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டங்கள் வழங்கியுள்ளன. தமிழின் பெருமையை உலக அரங்கில் ஒலிக்கச் செய்தவர்களில் டாக்டர் அப்துல் கலாமும் ஒருவர்.
2007ஆம் ஆண்டு ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது சங்ககால புலவர் கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வரியை மேற்கோள் காட்டி உலகமே ஒரே குடும்பம் என்ற தமிழரின் உயரிய சிந்தனையை உலக மக்களிடம் எடுத்துரைத்தார். I am reminded of the dream of an Indian poet, Kaniyan Pungundranar, who articulated in 3000 years back in Tamil classic Purananur. He says, Yadum Ure Yavarum Kelir, which means I am a world citizen. Every citizen is my own kith and kin. He said 3000 years back. இது தமிழுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்த தருணமாக அமைந்தது. கலாம் பல புத்தகங்களை எழுதியுள்ளார். அவற்றில் முக்கியமானவை அக்னி சிறகுகள், இந்தியா 2020, இக்னிட்டட் மைண்ட்ஸ், மை ஜேர்னி, இன்டோமைடபிள் ஸ்பிரிட் போன்ற புத்தகங்கள் இன்றும் கோடிக்கணக்கான மாணவர்களுக்கு ஊக்கமளித்து வருகின்றன. இந்த நூல்கள் பல இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. எளிமை, நேர்மை, ஒழுக்கம், கடின உழைப்பு, தேசப்பற்று, ஆன்மீக நம்பிக்கை, மத நல்லிணக்கம், மாணவர்கள் மீது அளவற்ற அன்பு போன்ற தனிப்பட்ட குணங்கள் கொண்டவர். 2015 ஜூலை 27 அன்று மேகாலயாவின் ஷில்லாங்கில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் IIMல மாணவர்களிடம் கிரியேட்டிங் அ லிவேபிள் பிளானட் எர்த் என்ற தலைப்பில் உரையாற்றிக் கொண்டிருந்தார். உரையின் நடுவில் திடீரென மயங்கி விழுந்தார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் அவரை காப்பாற்ற முடியவில்லை. 84 வயதில் இந்தியா தனது மிகப்பெரிய விஞ்ஞானிகளில் ஒருவரை இழந்தது. அவருடைய உடல் ராமேஸ்வரத்தில் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கனவு என்பது தூங்கும்போது வருவது அல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் உண்மையான கனவு. கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க உழையுங்கள். தோல்வி என்பது முடிவு அல்ல, அது வெற்றிக்கான முதல் படி. சூரியனைப் போல பிரகாசிக்க விரும்பினால் முதலில் சூரியனைப் போல எரிய வேண்டும். இளைஞர்களின் கனவுகள்தான் நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்கும். வெற்றி கதைகளை மட்டும் படிக்காதீர்கள், தோல்வி கதைகள் வெற்றிக்கான பாடங்களை கற்பிக்கும் போன்றவைகள் அவரின் மறக்க முடியாத பொன்மொழிகள். வறுமை ஒரு மனிதனின் எதிர்காலத்தை முடிவு செய்யாது என்பதை உலகிற்கு நிரூபித்தவர் டாக்டர் APJ அப்துல் கலாம். அறிவியலை ஆயுதமாகவும், கல்வியை செல்வமாகவும், கனவுகளை வாழ்க்கையின் இலக்காகவும் மாற்றிய மகத்தான மனிதர் அவர். வறுமையிலிருந்து உழைப்பால் உயர்ந்தவர். இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவுகணை வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு செய்தவர். குடியரசுத் தலைவராக இருந்தும் மிக எளிமையாக வாழ்ந்தவர். மாணவர்களை நாட்டின் மிகப்பெரிய சொத்தாக கருதியவர். கனவு காணுங்கள், உழையுங்கள், நாட்டை முன்னேற்றுங்கள் என்ற செய்தியை வாழ்நாள் முழுவதும் பரப்பியவர். இன்று அவர் நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவரது சிந்தனைகள், கனவுகள் மற்றும் வார்த்தைகள் கோடிக்கணக்கான இளைஞர்களின் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். அப்துல் கலாம் அவர்களின் புகழை போற்றிடுவோம். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள பிளஸ் நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள்.